ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டேனா நம்ம வீட்டில் எப்போயுமே நான்வெஜ் தான். சரி, ஒரு பக்கம் வந்து சிக்கன் குழம்பு பண்ணிட்டேன், இன்னொரு பக்கம் இட்லி சுட சுட ஊற்றி வச்சாச்சு. இட்லி ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம சிக்கன் குழம்பு எப்படி பண்ணியிருக்கோன்னா, ஜீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மசாலாவை அரைச்சி ஊற்றி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து சிக்கன் நல்லா எடுத்து வறுவல் மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணால் அது மிளகெல்லாம் போட்டு ஜீரகம் போட்டு எல்லாத்தையும் தாளித்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டேன். இன்னொரு பக்கம் குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் கிரேவி பார்க்க சிக்கன் எல்லாத்தையும் நல்லா வறுவல் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். மதியமாக அக்கா வந்தாங்க. அக்கா வந்து நான் பிரியாணி பண்ணுறேன்னு சொல்லி மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் மட்டன் பிரியாணி ரெடி பண்ணி பச்சடி எல்லாம் ரெடி பண்ணி அக்கா தான் ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணிட்டு நம்ம அப்படியே ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ரொம்பவே சூப்பராகவும் அல்டிமேட்டாகவும் வந்தது. தலப்பாக்கட்டி ஸ்டைலில் பண்ணுன்னு சொல்லி அக்கா தான் எல்லாம் ரெடி பண்ணாங்க. ஏன்னா பிரியாணி எனக்கு பண்ண தெரியாது. ஸோ நம்ம பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. பெரியம்மா பொண்ணு அதுவும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அதனால் அக்கா தான் ரெடி பண்ணாங்க. ஏன்னா பசங்க, பெரியம்மா பசங்க, பெரியப்பா பசங்க எல்லாருமே வந்தாங்க. ரொம்பவே ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணாங்க. பச்சடி போட்டு இது எப்படி, அது எப்படி, இது எப்படி பண்ணோம், அது எப்படி பண்ணோம் எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரே என்ஜாய் பண்ணி ஃபன்னியாக போச்சு. அந்த டேவே சூப்பராக போச்சு. சண்டேனா சொல்லவே வேண்டாம், ரொம்பவே ஜாலியாக தான் போச்சு. அக்கா வந்து பிரியாணி பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அக்கா வந்து நல்லா இருக்கா, நல்லா இல்லையா எல்லாத்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது, எப்படி பண்ணேன், என்ன பண்ணேன், எப்படிலாம் பண்ணேன் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டில் வந்து நானும் சரி சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் சீக்கிரமாக சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பபாய்.